மாநாடு 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 19 லட்சம் பிரம்மாண்டமாக நடத்தணும்னு எதிர்பார்த்து தமிழகம் முழுக்க இருந்து பரவலாக எல்லா மாவட்டத்தில இருந்தும் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பேசினாலும் அது செய்தியாகும். அவர் நடந்தாலும் செய்தி, அவர் ஓடினாலும் செய்தி, ஏதாவது வாக்கிங் போனாலும் அது செய்தியாக தான் வரும். அந்த அளவுக்கு சீமானுக்கு போட்டியா அண்ணாமலை வந்துட்டாரு. அவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல விஷயம் தானே. அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிக்கும் போது இன்னும் விகராசா தான் அது இருக்க போகுது. கண்டிப்பாக தவிர்க்க முடியாத சக்தி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தவிர்க்க முடியாது. வேறு ஊழல் புகாரு, மணல் கொள்ளை, அதை பண்ணாரு இதை பண்ணாங்க. அவர் ஆட்சியிலே இல்லை, தனியா இருக்காரு. பிஜேபியிலையும் இல்லை, வெளியே வந்துட்டாரு. அப்போ மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு இல்லை. தமிழகத்தில் ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர். உங்களோட ஆதாரம் இருக்குன்னு அவர்கிட்ட கொண்டு கொடுத்து உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். அண்ணாமலை இதெல்லாம் ஊழல் புகார். பொதுவாக அந்த கொங்கு பெல்ட்டில் அவருக்கு அதிகமாக இருக்கு. இதில் வேறும் ஒரு காரணம் இருக்கலாம். கட்சி ஆரம்பிக்காம சுயேட்சை அப்படிங்கிற எண்ணத்திலேயே வீத லீடர்ஸ் மூலமாக களம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4ஆம் தூண் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கண்டிப்பா சார். நம்ம கடைசியா பேசியிருந்தோம் அண்ணாமலை அவர்களை பற்றி. இப்ப அதோட தொடர்ச்சியா தான் பேச போறோம். இப்போ மாநாடு தேதியும் அறிவிச்சிருக்காரு. என்ன மாதிரியான கொள்கைகள் எல்லாம் மாநாட்டில் கொண்டு வர போறாங்க சார்? என்ன மாதிரி இதை எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. வீத லீடர்ஸுங்கிறது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். அதுதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் அவர் அமைச்சார். அதை தொடங்கினார். அதை இன்னும் ஒருபடி முன்னாடி போய் நம்ம பேசுகிறதா இருந்தால், வீத லீடர்ஸுங்கிறது இப்போ தொடங்கப்பட்ட அமைப்பே கிடையாது. அவர் அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொன்ன பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான். அமைச்சு அதன் மூலமாக நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ், நிறைய நல்ல திட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருந்தார். இப்போ அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. வரும்போது என்ன சொல்கிறேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதில் எல்லாத்தையும் இணைய வச்சு அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்கள போட்டியிட வைக்கணும். உள்ளாட்சி தேர்தல் முதல்ல இருந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் அவங்கள தயார்படுத்தணும். இப்போ தயார்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு அப்துல் கலாம் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு மூலமாக இவங்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறத பிளான். இப்போ இந்த மாநாடு எதை பற்றியது அப்படின்னா, மாநாடு 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடக்க போகுது. இன்னும் நாள் ஒரு வாரம் கூட இல்லை, 4 நாளையில் நடக்க போகுது. இந்த மாநாடு என்ன அப்படின்னா, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு. ஆனால் இந்த அமைப்பு மூலமாக நடத்தக்கூடிய முதல் மாநாடு அதுதான். கிட்டத்தட்ட 19 லட்சம் உறுப்பினர்கள் வாலண்டியர்ஸ் அந்த அமைப்பில் வீத லீடர்ஸில் இணைஞ்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாடு முழுக்க இல்லை, வெளியே இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டை பூர்வீகம் கொண்டு இங்கே இருக்கக்கூடியவங்க வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போனவங்களும் இதில் இணைஞ்சிருக்காங்க. இவனில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க அவ்வளோ பேருமே பொள்ளாச்சிக்கு கலந்துக்கிறாங்க. அது ஒரு முதல் மாநாடு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடத்தணும்னு எதிர்பார்த்து வேலை செய்துட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க இருந்து பரவலாக எல்லா மாவட்டத்தில இருந்தும் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பொள்ளாச்சி நோக்கி வருவாங்க. 12ஆம் தேதி 26ஆம் தேதி திருச்செந்தூரில் இதே மாநாடு மறுபடியும் நடக்குது. 2வது மாநாடு திருச்செந்தூரில் நடக்குது. இதுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் மற்ற மாவட்டங்கள்லையும் இதே மாநாடு தொடர்ந்து நடத்துவார் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கலாம். நிர்வாகிகளும் இதில் அதிகமான நிர்வாகிகள் எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கும் அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த அமைப்பில் இருந்து வீத லீடர்ஸ் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இந்த மாநாட்டில் பண்ணப்பட்டிருக்கு சார்? அதுவும் இல்லாமல் யார் யார் இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி வேற அரசியல் கட்சியில இருந்தெல்லாம் யாரும் கலந்துக்க மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது அரசியல் கட்சியே கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, இது ஒரு அமைப்பு இல்லை. அதுல இருந்தும் யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி எல்லாம் கண்டிப்பாக இதில் கலந்துக்க வாய்ப்பே இல்லை. இவங்க போதைப் பொருள் விழிப்புணர்வு, அது கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த விஜயுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அப்படியெல்லாம் கிடையாது, கண்டித்து எதிர்த்து அப்படிலாம் கிடையாது. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 2 விதமானதாக இருக்குது. போதைப் பொருள்னால தமிழகம் நாசமாயிட்டு இருக்கு. அது இப்போ ஒரே நாளையில் ஒரு மாதம் இல்லைன்னா விஜய் வந்த பிறகு அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சமாக போய் கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப ஆழமாகவே மக்கள் போய் சேர்ந்துட்டு
பள்ளிகள்லாம் வந்து மாணவிகளே வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு பீர் அடிக்கிற நிகழ்ச்சி வீடியோலாம் நம்ம பார்த்துட்டோம். பஸ்ஸில் பொது பஸ்ஸில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் யூனிஃபார்ம்ல இருந்து குடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த அளவு கொண்டு சேர்த்துட்டாங்க. கஞ்சா இல்லாத கிராமங்களே இல்லைங்கிற லெவலுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அதே மெத்தாபெட்டமின் வந்து கடத்துறது முதல் கொண்டு அது திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கே அதில் வந்து ஈடுபட்டு இப்போ ஜெயிலில் கிடக்காரு. இதெல்லாம் அது அமீருக்கும் பங்கு, இன்னும் கைது பண்ணல, ஏன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தமிழகத்தில் அந்த போதைப் பொருள் போய் சேர்ந்துட்டு, அப்போ போதைப் பொருள் வந்து கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தை நாசம் பண்ணிடும், அதில் சந்தேகமே கிடையாது. மதுவும் அதுதான், மதுவை விட அது ஒருபடி மேலே. மதுவே ரொம்ப மோசமான ஒரு இது. இப்போ அதை விட ஒருபடி போகிறனால இப்போ அந்த போதைப் பொருளை பற்றி ஒரு சின்ன இதை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது இல்லாமல் ஒழிக்கணும். அதை 2 விதமான இது நான் சொன்ன மாதிரி, ஒன்று அரசாங்க தரப்புல இருந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அரசாங்க தரப்பில் பண்ண வேண்டிய வேலை. மக்கள் மன்றத்தில் மக்கள் மனசில் வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, இதனால என்ன கேடு வருது, என்ன மாதிரி பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத அவர் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்து கர்நாடகத்தில் அவர் நேரடியாக பார்த்து அனுபவப்பட்ட அந்த அனுபவத்தை வச்சு அவர் இதை முன்னெடுத்துட்டு வர்றாரு. அதை இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியோ இல்லைன்னா மற்ற அமைப்புகளோ இந்த அளவுக்கு யாரும் முன்னெடுக்கலை. இது மக்களுடைய நலன் கருதிய ஒரு விஷயம், அதை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. கண்டிப்பாக இதில் இந்த இது நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் யாரையும் அவர் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும். ஏன்னா 12ஆம் தேதிங்கிறது பக்கத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் அதை பற்றி எந்த இதுவும் வரமாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. இதில் உள்ள நிர்வாகிகள் முக்கியமாக வந்து நம்ம எழுத்தாளர் பிரபாகர், அவர் இதில் முக்கியமான தீவிரமாக செயல்பட்டு இது மாதிரியான 1-2 பேர் வேணால் கலந்துக்குவாங்க. சிறப்பு விருது அவர் ஏற்கனவே இதில் முழுமூச்சா இறங்கிட்டார், இந்த இயக்கத்தை வீத லீடர்ஸில் இறங்கிட்டார். அதனால் அது சம்மந்தப்பட்டவங்க வேணால் கலந்துக்குவாங்க. மற்றபடி வேறு யாரும் வந்து மற்றபடி வந்தால் கூட அவங்க எல்லாம் கல்வியாளர்கள் அந்த மாதிரிப்பட்டவங்க வருவாங்களே ஒழிய சிறப்பு விருந்தினருங்கிற பேரில் திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்களோ அல்லது வந்து அரசியல்வாதிகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது அண்ணாமலை பேசினாலே அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அமெரிக்காவில் போய் தமிழர் விழாவில் அவர் கலந்துக்கிறார். இது வரைக்கும் அதில் யாருமே கலந்துக்கலையா? கலந்துக்கிட்டாங்க. பிரதமரையே அந்த அமைப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்து சந்தித்து அவருக்கு பொன்னாடெல்லாம் போர்த்தி இதெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கு வானதி சீனிவாசன் இதுக்கு முன்னாடி அந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்காங்க. அப்போல்லாம் இது வந்து அந்த அமைப்பே வந்து இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு, இந்துத்துவாவுக்கு எதிரான அமைப்பு, அது திமுக சார்புடைய அமைப்பு அப்படி யாருமே பேசலை. அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதை மாற்றணும், நம்ம வந்து தமிழன்கிற அடையாளத்தில் தான் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தீக்கா இல்லைன்னா இந்த கடவுள் மறுப்பு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தமிழன் அப்படிங்கிறவன் எல்லாரும் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கை தமிழர்கள், அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முதலாக தமிழர்கள் வந்து வேலை தேடி வெளிநாடுகளுக்கு போனது அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் போகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து கடல் கடந்து அவங்க நாடோடிகளாக போயிட்டாங்க. முதல்ல போனது வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் போனாங்க. இலங்கையிலேயே வந்து மலையக தமிழர்கள்ங்கிறவங்க இங்கே இந்திய வம்சாவளி தமிழர்கள், தோட்ட தொழிலாளிகள்னு சொல்லுவாங்க. இல்லை தமிழகம், கேரளா, ஆந்திரா இங்கேருந்து தோட்ட தொழிலாளிகளாக வெள்ளைக்காரன் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அங்கே அதிலிருந்து பிறந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். அவங்க எல்லாம் கண்டியில் பிறந்தவர். கண்டி வந்து மலையக தமிழர். அதில் முத்தையா முரளிதரன் கிரிக்கெட்டர் வந்து கிரிக்கெட் வீரர் அந்த பகுதியில் பிறந்தவர். இது தென் பகுதியில் இருக்குது இலங்கையில். இவங்க வந்து முழுக்க மலையக தமிழ் இதாக இருக்காங்க, சுற்றி சிங்களர்கள் இருக்காங்க. வடக்கு கிழக்கு மாகாணம் தான் அங்கே உள்ள பூர்வீக தமிழர்கள். இது ஒரு முக்கியமான புரிதல். நம்ம ஆட்கள் வந்து அரபு நாட்டில் ஒட்டகமாய்க்க போனாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க படிப்புல முன்னேறி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அடிப்படையில் போகும்போது தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு நிறைய போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அதனால நீங்க உலகத்துல எந்த மூலையில போய் ஒரு தமிழ் சங்கத்தை எடுத்தாலும் இலங்கை தமிழர்கள் அதில் முக்கியமா இருப்பாங்க, அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முன்னோடி, அங்கே போனவங்க, நிறைய தொழிலதிபர்கள் எல்லாம் ஆனவங்க அவங்க தான். அதனால இந்த அமெரிக்காவில் உள்ள திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கலந்து கொண்ட அந்த தமிழ் அமைப்பில் கூட இலங்கை தமிழர்கள் எல்லாம் உண்டு. அதனால அவரு அதுல கலந்துகிட்டாரு, அதை ஒரு பெரிய பேசுபடு பொருள் ஆகிட்டாங்க. ஆமா, சீமானுக்கு போட்டியா அண்ணாமலை வந்துட்டாரு. அவர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல விஷயம் தானே. பாஜக இப்ப அவர் இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தார். அதனால நான் வந்து பாஜகவை வச்சு நானே பாஜகவில் தீவிரமான ஆளு. நான் சொல்றேன், மோடியின் தமிழகம் புத்தகம் எழுதின ஆசிரியர் நான் சொல்றேன், பாஜக வந்து மதசார்பற்ற கட்சி. அது
எந்த மதத்துக்கு சார்புலையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா அதனுடைய கோஷமே என்னவா இருக்கும்னா, உண்மையான மத சார்பு அப்படிங்கிறத பாஜக தான் கடைபிடிக்குது. போலி மத சார்பின்மையை தான் வந்து திமுகவும் திகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கடைபிடிக்கிறது. ஓட்டுக்காக அவங்க கிறிஸ்தவ முஸ்லிம்களை தாஜா பண்றாங்க. பாஜக தான் எல்லோருக்குமான ஒரு கட்சியா இருக்கு அப்படிதான் சொல்லி பண்றாங்க. அப்படிதான் நடந்துச்சு, இப்பவும் நடந்துட்டு இருக்குது. அப்படிதான் இந்தியாவில் எங்கேயாவது ஜல்ஜீவன் திட்டம் முஸ்லீமா கொடுக்காத, கிறிஸ்தவரா கொடுக்காத, அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? இருக்காது. எல்லோருக்கும் தான் எல்லாமும், எல்லோருக்கும் எல்லாமும். அப்படிதான் மோடியுடைய சித்தாந்தம், அதுதான் பாஜகவினுடைய சித்தாந்தம், அதுதான் நடக்குது. அதுல இருந்து வெளியே வந்த ஒரு அண்ணாமலை அவரும் அதை தான் சொல்றாரு. நீங்க இந்த தமிழர்னு சொல்லி, இந்த தமிழருங்கிறத நீங்க வந்து பிரிவினை இதுல இருக்காதுங்க. இலங்கை தமிழர், தமிழக தமிழர், இது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி பிரிஞ்சு இருக்காம எல்லாருமே வந்து ஒண்ணுன்னு சொல்லி ஒரு குடைக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொன்னார். இது தப்பா? இதை ஒரு பெரிய விவாதமா எடுத்து அவர் இந்துக்களுக்கு எதிராயிட்டார், இந்துத்துவாவுக்கு எதிராயிட்டார், இந்தியாவுக்கு தேசியத்துக்கு எதிராக போயிட்டார். அவர் சிங்கமாக நாங்க கரைச்சிப்பார்னு பார்த்தோம், ஆனா அவசிங்கமா வந்துட்டார். இப்படி எல்லாம் ட்விட்டர் பக்கத்துல எழுதிட்டு இருக்காங்க. அவர் வந்து வேற மாதிரி போயிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. இதை தூண்டி விட்டது தினமலர். அந்த பத்திரிகை மேல நல்ல மரியாதை உண்டு எப்பவுமே. ஆனா அதுல ஏதோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா வந்து அவர் வந்து அந்த அமைப்புல போய் இவர் கலந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுனால இந்துத்துவாவுக்கு எதிராக அண்ணாமலை போறாருன்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு செய்தியை போட்டாங்க. அதுதான் முதல்ல பிரச்சனை உருவாக்குனது. அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி அப்ப மோடியே அதுக்கு வாழ்த்தலாம் சொல்லியிருக்காரு. அப்ப அவரும் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான ஆளுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை பேசினாலும் அது செய்தியாகும், அவர் எதை பேசினாலும் செய்தியாகும், அவர் நடந்தாலும் செய்தி, அவர் ஓடினாலும் செய்தி, ஏதாவது வாக்கிங் போனாலும் அது செய்தியாக தான் வரும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பேசுபடு பொருளா இருக்கார். மோடியை பாராட்டி பேசினாலும் ஆல் இந்தியா நியூஸ். இது 2012 காலகட்டத்தில் 11-12 காலகட்டத்தில் இருந்தது. அப்படியே 2014 அவர் வந்து அகில இந்திய அளவிலே பிரபலமானார். அவரை கொண்டு போய் பிரதமர் வேட்பாளர் நிறுத்தினாங்க, வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டில். நீங்க மோடியை யாராவது நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க, திமுகவுல இருந்து யாராவது மோடியை திமுகவுல இருந்து யாராவது அண்ணாமலையை பத்தி பேசிட்டு, தமிழகத்தில் உள்ள சூழ்நிலை, அண்ணாமலை பத்தி யாராவது திட்டிட்டு அது பெரிய நியூஸா வருது, அண்ணாமலை பத்தி யாராவது பாராட்டுட்டு அது பெரிய நியூஸா வருது. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். அதனால அதை பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அவரு ஆரம்பிக்கும் போது இன்னும் விகராசா தான் அது இருக்க போகுது. கண்டிப்பாக தவிர்க்க முடியாத சக்தி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்தி. வந்து பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அவர் மேல. இப்ப மாநாடும் நடத்த போறாரு. இதற்கடுத்து எல்லா கட்சிகளில் இருந்தும், ஏன் அவர் பாஜக இருந்தாலே அதே பாஜகவே இப்ப விமர்சிக்க ஆரம்பிக்கும், இவர்களை பற்றியான விமர்சனங்கள் வைக்கும். அதை எப்படி சமாளிக்க போறாரு அண்ணாமலை? இல்ல, அது ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து அவருக்கு வந்து பாஜகவை சேர்ந்த பலரும் வந்து அவரை வந்து அது அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் அதாவது புத்தி பேதலிச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் வந்து முதல்ல இருந்து பயங்கரமா பாஜகவில் ஏதோ விதை போட்டு வளர்த்த ஒரு சோறா எழுதினவர். நான் எழுதியிருக்கேன். பாஜகவுக்கு 89-90 காலகட்டத்தில் 96 வரைக்கும் எங்க ஊர்ல கிராமத்துல காவினால சோத்துல எழுதி பாஜகவுக்கு சிம்பெல்லாம் வரைஞ்சு போட்டாலும் நான், ஏகதா ஏத்தராவுக்கு கன்னியாகுமரியில அந்த சோறு பூதா எழுதினாலும் நான். அதனால நான் சொல்ல முடியும். ஆனா அந்த அர்ஜுனமூர்த்தி அன்னைக்கு எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. திரு ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2021 கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் ஓடி போயிட்டார். அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்ன உடனே பாஜக வந்துட்டார். அவர் அண்ணாமலை பத்தி விமர்சனம் பண்றார். அடுத்து வந்து கல்யாணராமன் தரக்குறைவா பேசிட்டாரு. ஒரு தரங்கட்டாள்கிட்ட தரக்குறைவான வார்த்தையை தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். அந்த ஆளை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். மோடியின் தமிழகம் புத்தகம் எழுதினது ஆசிரியர் நான். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியிட்டார். அணிந்துரையும் அவரு கொடுத்திருந்தார். அதுக்கு அந்த அணிந்துரைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 8 புத்தகம் வந்து ஒரு சாம்பிளா நாங்க எடுத்தோம். முதலாவது பிரிண்ட் எல்லாம் எடுத்து அதை அந்த அட்டையெல்லாம் வந்து ஒரிஜினல் புக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாம் பிரிண்ட் விட்டு, அதை பிரிண்டிங் மிஷின்ல இருந்து பிரிண்ட் விடாம அது 1000 காப்பி அடிக்கும் போது பண்ணுவோம். இந்த சாம்பிளுக்கு ஒரு 8 காப்பி எடுத்து இதை வந்து அணிந்துரை எழுதுற அண்ணாமலைக்கு ஒரு காப்பி கொடுத்து அதை புக்கில் எல்லாமே அதுதான் கண்டென்ட் எல்லாம் அதுதான். ஆனா அந்த இன்னும் பிரிண்ட் தான் போடல. அந்த தலையங்கம் இதெல்லாம் எல்லாம் இருக்காது. அதாவது அணிந்துரை இதெல்லாம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆசிரியர் உரை இதெல்லாம் வந்து சேர்க்க வேண்டிய இடம் காலியா இருக்கு, மற்றதெல்லாம் வச்சாச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு காப்பியை தான் அண்ணா இதை பற்றி நான் வந்து திரு கல்யாணராமன்ட்ட சொன்னேன். இந்த மாதிரி வந்து புக்கு இருக்கு, எது சீக்கிரம் வந்துருந்துச்சு, இப்படி பண்ணியிருக்கோம். அவருக்கு மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். அந்த ஆள் என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? ஆசிரியருங்கிற இடத்துல என் பேரை போடுன்னு சொன்னார். என்கிட்ட என் பேரை நான் அந்த புத்தகத்துக்கு 368 பக்கம் 27 அத்தியாயம் எழுதுனதுன்னா இந்த புத்தகத்துக்கு கோ ஆத்தர்னு என் பேரை போடணுமா, அவரை ஆத்தர்னு போடணுமா.
இந்த புண்ணாக்கு தான் என்ன செய்யுதுன்னா அண்ணாமலைக்கு ஜட்டி வாங்கி கொடுத்தது நாங்க, அண்ணாமலைக்கு பேண்ட் வாங்கி கொடுத்தது நாங்க, அண்ணாமலைக்கு கோட்டு வாங்கி கொடுத்தது நாங்க, இப்படியெல்லாம் ஊரு ஊரா இது சொல்லிக்கிட்டு அலையுது. இதுதான் இவருடைய லட்சணம். இதுதான் இவருடைய தராதரம். இதுதான் அடுத்தவன் குழந்தைக்கு இனிஷியல் போடணும்னு அலைஞ்ச கோஷ்டி இது. இது அண்ணாமலையை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஜட்டி வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல. அந்த அப்படியே கேடி ராகவனுக்கும் ஒரு ஜட்டி கிட்டி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே நான் கேட்டிருக்கேன். இன்னுமே நான் கேட்கறேன். அந்த ஜட்டி கல்யாணராமன் மாதிரியான ஆட்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உள்ளாலையும் பேசுறாங்க, வெளியும் பேசுறாங்க. அண்ணாமலைக்கு மேல வன்மத்தை அள்ளி விதைக்கிறாங்க, திட்டுறாங்க, என்னென்னலாமோ சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை தெளிவா இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கரெக்டா புரிதலுக்கு. அவர் எந்த மாதிரி மனநிலையில இருக்காரு அப்படின்னா, ஒரு யானை குளிச்சுட்டு நல்ல பட்டக்கிட்டெல்லாம் தீட்டிட்டு விநாயகரை வழிபடுறதுக்கு போகுது. ஒரு குறுகிய பாலம். அந்த பாலத்துல ஒரு யானை போகுது அப்படின்னா எது வந்தாலும் அவருக்கு அந்த யானைக்கு மேல உரசும், அது படம் டச் ஆகும். அப்ப அதனால அது போயிட்டு பாலத்துல பாதி இடம் போயிட்டு எதிர மலத்துல புரண்டுட்டு ஒரு பண்ணி வந்துச்சு. அது எதிர வந்துச்சு. யானை அப்படியே நின்று பாக்குது. ஏன்னா கண்டிப்பா இது மேல உரசும், அது வந்துச்சுன்னா உரசும். அப்படியே நிக்குது. உடனே பண்ணி நினைச்சது நம்மளை பார்த்து யானை இவ்வளவு பெரிய உருவம் பயந்து போய் நிக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுது. உடனே யானை பின்னாடி வந்துட்டு கண்டிப்பா நம்ம மேல உரசும். நமக்கு இலக்கு விநாயகரை போய் வழிபடணுங்கிறது இலக்கு. அதனால அப்படியே பின்னாடி பாலத்துக்கு வெளியே ஓரமா ஒதுங்கி நின்று அதுக்கு வழி விட்டுட்டு உடனே பண்ணி நினைச்சிட்டு போச்சுது. பாத்தியா இவ்வளவு பெரிய உருவம், இதுவே என்ன பார்த்து ஒதுங்கி போய் நிக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அது தெனாவட்ட அது நினைச்சிட்டு போய் ஒரு மிதிச்சா அது தாங்குமா? தாங்காது. யானை என்ன நினைச்சுன்னா அதனுடைய இலக்கு விநாயகரை வழிபடுறது. அண்ணாமலை அவர் தான் சொல்லிருக்காரு. அவருடைய இலக்கு அவர் அடைய வேண்டியது 2031 தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும். அதுக்கு என்ன வேலை உண்டுமோ ஆக்கப்பூர்வமோ அதை செய்யணும். இந்த கல்யாணராமன் மாதிரி இல்லைன்னா இந்த வந்தவன் போனவன் எல்லாம் பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம். அவங்க இந்த பன்னி மாதிரியான ஆட்கள். அதனால அதுக்கு குலைச்சிட்டு நாய் குலைச்சு நேரம் விடியாது. ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கோழி கூனாதான் நேரம் விடியும், நாய் குறைத்து நேரம் விடியாதுன்னு ஒரு பழமொழி. அதே மாதிரி இவங்க பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒரு சட்டம் பண்றதாவே இல்லை, எதையும் கண்டுகிட்டதாவே இல்லை. நிறைய பேர் ஊழல் புகாரு, மணல் கொள்ளை, அதை பண்ணாரு இதை பண்ணாங்க. அவர் ஆட்சியிலே இல்லை, தனியா இருக்காரு. பிஜேபியிலையும் இல்லை, வெளியே வந்துட்டாரு. அப்ப மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு இல்லை. தமிழகத்துல ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர். உங்களோட ஆதாரம் இருக்குன்னு அவர்கிட்ட கொண்டு கொடுத்து உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். அண்ணாமலை இதெல்லாம் ஊழல் புகார், இது அவருக்கு மேல இதெல்லாம் இருக்கு, இந்த இருக்கு ஆதாரம்னு கொண்டு கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்க போறாங்க. எடுக்க வைக்க வேண்டியது தானே, ஆதாரம் இருந்தா தானே கொடுப்பீங்க. அவர் திருப்பி நம்ம மேல அடிக்க மாட்டாரு, நம்ம மேல மான நஷ்ட வழக்கு போட மாட்டாருங்கிற ஒரு தைரியத்துல வந்தவன் போனவன் எல்லாம் அந்த பண்ணி கதை சொன்னோம்னா அந்த பண்ணி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு யானை மாதிரி போயிட்டே இருக்காரு. அவ்வளவுதான். கொங்கு மண்டலத்துல அவருக்கு ஆதரவு அதிகம். பொதுவாக அந்த கொங்கு பெல்ட்டில் அவருக்கு அதிகமாக இருக்குது. இதில் வேறும் ஒரு காரணம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது கட்சி இப்போ உடனடியாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் அந்த மாநாடு ஆரம்பிக்கிறது ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும். உள்ளாட்சி தேர்தலை எப்போ வேணாலும் தள்ளி வைக்கலாம். தமிழக அரசு 1 வருஷமோ அதுக்கு மேலே கூட இழுத்துட்டு போவாங்க. இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர்றது வரைக்கும் வராது, எப்படியும் கொஞ்சம் பாதகமாக தான் வரும். அது பாதிங்கிற இடத்துல தான் இவங்க வெற்றி பெற வாய்ப்பு, என்னுடைய கணிப்பு பார்வை. அதனால இவங்க எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகணுமோ அதை போவாங்க. இது திமுகவும் அப்படி தான் பண்ணணும், ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போதும் இதை தான் செய்தாங்க. அதனால் இது அவங்க ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறத கொஞ்சம் இழுத்துட்டு போக முடியும். ஆனால் அந்த இடைத்தேர்தலை இழுத்துட்டு போக முடியாது. 6 மாதத்துக்கு உள்ளால் அதுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும். அது அரசியல் அமைப்பு சட்டம். அப்போ இப்போ ஒரு 7 பேர் இப்போ எம்எல்ஏக்கள் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இதனுடைய உள்ளாட்சி தேர்தலை இடைத்தேர்தலை 6 மாதத்துக்குள்ளே நடத்தணும். அதில் ஒரு தொகுதி கொங்கு மண்டலத்தில் 2 தொகுதிகள் அங்கே இருக்குது. அதில் ஒன்று பெருந்துறை திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஆதரவான ஒரு தொகுதி. அது கொங்கு பெல்ட்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. அதிமுகலேருந்து வெற்றி பெற்றவர் ஜெயக்குமார் அதை ராஜினாமா பண்ணி வச்சிருக்காரு. அவர் தேவைக்கால போய் சேர்ந்தாச்சு. அதனால் அது ஒரு காரணமாக அது இருக்கலாம். இன்னொன்று தாராபுரம், அதுவும் அங்கே அந்த மண்டலத்தை ஒட்டி தான் வருது. அதனால் அந்த தொகுதியில் கூட அது ரிசர்வ் தொகுதி தான், தனி தொகுதி தான். அதில் கூட வேட்பாளரை நிறுத்தலாம். கட்சி ஆரம்பிக்காமல் சுயேட்சை அப்படிங்கிற இதிலேயே சின்னத்திலேயே வீத லீடர்ஸ் மூலமாக களம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவங்க எதுவும் அதை பற்றி பேசலை. ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கூட அதை பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் காரணம்னு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் அந்த இதில் நிற்கணும், இடைத்தேர்தல் அவரே நிற்கணும். பெருந்துறையில் அவர் அண்ணாமலை நிற்கணும்னு தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். ஏன் அப்படின்னா அவர் அங்கே நின்று வெற்றி பெற்றார்னா சிங்கம் ஒன்று சட்டசபைக்குள்ளே நுழையும்.
அவர் அங்கே போனார்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அங்கே உள்ளால ஒரு தனியாக ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு டெய்லி பேச வாய்ப்பு எடுப்பாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவர் பேசும்போது அது பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ கூட போன வருஷம் அந்த கடந்த திமுக ஆட்சியில் வந்து இந்த என்ஓசி கொடுத்த பிரச்சனையில் மருத்துவக் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 650 சீட்டு வந்து தமிழக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சுங்கிறத அந்த பிரச்சனையை வெளியே எடுத்ததே அண்ணாமலை தான் எடுத்தார். அதுக்கு பிறகு தான் அந்த இப்போ ஜோசப் விஜய் அமைச்சரவையிலிருந்து அருண்ராஜ் அமைச்சர் வந்து பழையபடி அது வந்து திமுகவினால இந்த பாதிப்பு வந்துங்கிறத வெளிப்படையாக அதை போட்டு பொது வெளிக்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்தினார். அதில் கூட அதுக்கு காரணமானவங்க மேலே யார் யார் அதுக்கு காரணமாக இருந்தாங்க, அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலைங்கிறத பழையபடி அண்ணாமலை அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. இவங்களும் கூட அவர் வந்து அண்ணாமலை அவர் வந்து நம்ம கட்சியில் இல்லாதவர், எதிரானவர், அதனால் அவர் சொல்கிறத நியாயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. இவங்க அதை வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவே சட்டசபைக்கு அவர் போனாலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். அதனால் அவர் சட்டசபைக்கு போகணுங்கிறது என்னுடைய பார்வை. இன்னும் அந்த இடைத்தேர்தலை கண்டிப்பாக போட்டியிடுவாங்கங்கிறது என்னுடையது. செலவெல்லாம் பெருசாக இருக்காது, எல்லாருமே அவங்க தான் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இங்கே சொந்தக்காரரே அங்கேருந்து ஒருத்தர் வண்டி எடுத்து வராரு, அவர் சொந்த காசை போட்டு தான் வராரு. அண்ணாமலை கண்டிப்பாக பணம் கொடுத்து நீங்கள் வாங்க, சம்பளம் கொடுத்து வாங்க, கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து வாங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டார். மாநாட்டுக்குன்னு உள்ளது அந்த கொங்கு மண்டலத்தில் அவருக்கு நலன் விரும்பிகள் நண்பர்கள் அவங்க வந்து தானாக முன் வந்து பண்ணுறது. அவர் யாரையுமே நீங்கள் என் அமைப்புக்கு வாங்கன்னு இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டதே கிடையாது. கூப்பிட்டு ஒரு ஆளை கூட நீங்கள் வாங்கன்னு அவர் யாரையுமே கூட அவங்க விருப்பம், அவ்வளோதான். அவர் கூப்பிட்டா பாஜகலேருந்து எங்கே கூண்டோட வர்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து அதை விரும்புகிறார், அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவர் வராங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், பாஜகவில் இப்போ மாநில அளவில் நிர்வாகியாக இருக்க பலர் வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்களே வீத லீடர்ஸில் மெம்பர், அங்கே வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக அங்கே வந்து ஒரு வாலண்டியரை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு சைலண்டாக உட்காந்துருக்காங்க, அது வெளியே சொல்லாமல் இருக்காங்க. எனக்கே தெரியும், தெரிஞ்சவங்களே இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்து வரும்போது நம்ம அங்கே போயிடலாம், அது வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவர் அந்த அனாவசியம், அதாவது ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறத அவர் எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டார். பண்ணியிருந்தாருன்னா அவர் கோயம்புத்தூரில் எம்பி ஆயிருக்கணும். அவர் அதை ஆதரிக்கவும் இல்லை, அதை விரும்பவும் இல்லை. அவரை மீறி யாராவது கொடுத்தாலே அவர் திட்டியிருக்கார் அந்த எலெக்ஷனில், எம்பி எலெக்ஷனில் 2024. அதில் அதை அவர் விரும்பவே இல்லை. அது ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. நீங்கள் ஓட்டுக்கு ரூபா கொடுத்து நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த ரூபாயை நீங்கள் திருப்பி ரெண்டாவது ஈடு பண்ணணும், கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாநாடு நடத்துனீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாய் அவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார்ல. அதே இதை நானாவது என்னுடைய வருமானத்திலிருந்து நான் என்னுடைய இதிலிருந்து ஒரு 2 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி நான் இதை எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்பு அண்ணாமலை வந்து ஒரு முதலமைச்சராக வரணும், இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும், தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய இதிலேருந்து நான் கொடுக்க, அது ஒரு நன்கொடை மாதிரி அது போயிடும். நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய எதிர்பார்ப்பு நாட்டுக்கு அவர் முதலமைச்சராக வரணுங்கிறத விட நான் நிப்பாட்டிட்டேன். ஆனால் இவர் வந்து முதலமைச்சரானா எனக்கு வந்து 2 கல் குவாரிக்கு இவர் வந்து லைசன்ஸ் தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது தப்பாக போயிருங்களா? அப்போ நீங்கள் அதை வாங்க முடியாதுல்ல. அப்போ அந்த பிஸ்னஸ்மெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா சிக்கலாயிரும். அதை தான் அவர் சொல்கிறார். அவர் அதனால் தெளிவாக தான் இருக்குது. எத்தனை லட்சம் பேருன்னு எனக்கு என்ன உறுதியாக நமக்கு தெரியல இப்போதைக்கு. நம்ம அதை ஏன்னா அதில் நிர்வாகிகள் அந்த மட்டத்தில் நான் இல்லை. இல்லை, அந்த 19 லட்சம் பேரும் வருவாங்கங்கிறது கிடையாது, அப்படி வரமாட்டாங்க, வரது வாய்ப்பும் இல்லை. இன்னொன்று மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவங்களை நானே சொல்கிறேன், எங்கள் சொந்தக்காரர் அங்கேருந்து வராரு கன்னியாகுமரியிலேருந்து. ஆனால் அவங்க வண்டி பிடிச்சி வராங்க இப்போ பொள்ளாச்சிக்கு, அவள் பிளான் பண்ணி அங்கே எல்லாமே நான் இப்போ போகும்போது என்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவங்களா எடுத்த முடிவு தான். அங்கே லோக்கலில் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, வீத லீடர்ஸ் அகஸ்தீஸ்வரம் அப்படின்னு வச்சுருக்காங்க, வீர லீடர்ஸ் நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் 200 பேர் 300 பேர் எல்லாம் இணைஞ்சு அவங்க தனியாக கல்யாண மண்டபத்தில் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பேசி அவங்க முடிவெடுத்து அந்த மாதிரி தான் வராங்க. இங்கேருந்து ஒரு அண்ணாமலை இங்கேருந்து சொல்லி இந்த மாவட்ட தலைவர் அவருக்கு சொல்லி, இன்னும் மாவட்ட தலைவர்கள் அப்படின்னு எந்த நிர்வாகியுமே கிடையாது. இல்லை, வீத லீடர்ஸில் எல்லாருமே லீடர் தான், யாருமே வந்து தொண்டர் அப்படிலாம் அங்கே பாகுபாடு இல்லை, ஒரே தான் வச்சுருக்காங்க. நிர்வாகம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் இப்போ அதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்லாம் அட்டன் பண்ணி வராரு அப்படின்னா அது எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் சில இடங்களில் போய் கலந்துக்கிட்டு வரார். இப்போ திருச்செந்தூருக்கோ இங்கே போய் அங்கே உள்ள இதில் வீத லீடர்ஸினுடைய உறுப்பினர்களை சந்தித்து பேசிட்டு வர்றது அதிகாரப்பூர்வமாக அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. மற்றபடி வேறு எனக்கு தெரிஞ்ச வகையில் வேறு யாரும் வந்து அந்த மாதிரி போய் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இதில் வரக்கூடியவங்களும் தானாக தான் வராங்க, ஏற்பாடு நடக்குது.
அங்கே போகக்கூடியவங்களுக்கெல்லாம் அங்கே ஸ்பாட்லேயே வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டெலாம் கொடுத்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலையில் ஒரு முக்கியமான வேலையை வந்து ஜான் ரவிங்கிறவங்க செய்துட்டு இருக்காரு. அது சில இது வெளியே தெரியும், அவ்வளோதான். மறுபடியும் அங்கே எல்லா வேலையும் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளவு லட்சம் பேர் வராங்க, எவ்வளோ பேர் வராங்கங்கிறது உறுதியாக இன்னும் அந்த கடைசி நம்பர் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு பாஜகவின் அண்ணாமலையாக இருந்தவர் இப்ப தனியாக ஒரு மாநாட்டை நடத்துறாரு. இதுலதான் அவருடைய மொத்த பவரும் தெரிய போகுதுன்னு ஒரு இல்லை, அதாவது பாஜகவுக்கு ஒரு வந்ததுனால பாஜக தான் பெரிய ஒரு உயரத்தை எட்டி பிடிச்சது. பாஜகவுக்கு வந்ததுனால ஆமாம், பாஜகவுக்கு ஒரு வந்ததுனால எண்மண் எண் மக்கள் யாத்திரை இதெல்லாம் நடத்தி பாஜகவை பயங்கரமாக வளர்த்தாரு. அதில் அவரும் வளர்ந்தார். அவர் பாஜகவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் தெரியாது. கர்நாடகத்தில் சிங்கம் அண்ணாமலைன்னு தெரியும், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் தெரியாது. படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், இங்கே சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் பாஜகவினுடைய மாநில தலைவரை வந்து அவர் எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு ஒன்று முன்னெடுத்து ஊர் ஊராக போன பிறகு அண்ணாமலைக்கு கட்சின்னு சொன்னாங்க. பாஜகன்னு சொல்ல தெரியாத கிராமத்து படிப்பறிவில்லாத மக்கள் வந்து அண்ணாமலைக்கு கட்சி, இது அண்ணாமலைக்கு கட்சி, அண்ணாமலைக்கு சின்னம் தாமரை, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு பாஜக இவர் மூலமாக வளர்ந்தது. இவரும் அதன் மூலமாக வளர்ந்தார். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட், இப்போ அவர் வெளியே வந்திருக்காரு. வந்ததுனால இப்போ பாஜக உடைச்சிட்டு வந்துட்டாரு. பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜக அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் கடைசியாக வாங்கின ஓட்டு 14 லட்சத்தி சில்லற, அவ்வளோதான். 14 லட்சத்தி சொச்சம் கொஞ்சம் கூடுதல் வரும், அவ்வளோதான். இப்படி தான் 2026 அதுவும் அதிமுக கூட ஒரு பெரிய ஆண்ட கட்சி கூட கூட்டணியில் இருந்து வாங்கினதே இவ்வளவு தான். ஆனால் இப்போ அவருடைய வீத லீடர்ஸில் வந்து ஓடிபி கொடுத்து தான் ஜாயின் பண்ண முடியும். ஓடிபி ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு செல் வச்சுருக்காங்க, மற்றவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது, இல்லை மொபைலே இல்லாமல் வீட்டில் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் சித்தி இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. எங்கள் தங்கச்சிக்கு மொபைல் கிடையாது, இவங்க எங்கள் அக்காளுக்கு மொபைல் கிடையாது, தனியாக மொபைல் பட்டன் செல் வச்சுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓடிபி இதில் சேர்றது, அதில் எப்படி உள்ளே போய் போகிறது எதுவுமே தெரியாது. அவங்க போகவும் இல்லை, இது வரைக்கும் அதில் மெம்பராக கூட ஆகலை. ஆனால் ஓட்டு போடுவாங்க. இதே மாதிரி இப்போ மெம்பராக ஆயிருக்கவங்களே நல்ல விவரமானவங்க, புத்திசாலி, ஒரு வீட்டில் ஒரு ஆள் இல்லை குடும்பத்தில் ஒருத்தங்க தான் மெம்பராக இருக்க வாய்ப்பு. அவங்களே 19 லட்சம் வந்துட்டாங்க. பிஜேபிக்கு ஓட்டே மொத்தம் 14 லட்சம் ஓட்டு தான் கிடச்சிருக்கு கழிஞ்ச தேர்தலில். அந்த அடிப்படையில் அதை ஓட்டாக் பண்ணி இவர் எங்கேயோ வந்துட்டார். அப்போ இதனுடைய மற்ற ஆதரவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த 19 லட்சம் இல்லை, இது இன்னும் 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் இவர் தனி ட்ராக். இவர் பிஜேபியில் இருக்கும்போதே அவருடைய கொள்கை என்னவாக இருந்ததுன்னா, இது அந்த கட்சியில் உள்ள ஓட்டு வரோம், இந்த கட்சியில் ஓட்டு வரோன்னு அவர் சொல்லவே மாட்டார். எங்களுக்கு புதிய வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க, எந்த கட்சியும் சாராதவங்க நிறைய பேர் இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க, அந்த மக்கள் எங்களுக்கு வந்தால் போதும், அது மூலமாக பாஜக வளரணும்னு தான் அப்போவே பேசிகிட்டு இருப்பார். இப்போ மட்டும் என்ன செய்வார்? அதே ஐடியாவில் தான். இந்த கட்சியில் உள்ளது அதெல்லாம் கிடையாது. இல்லை, நாம் தமிழர்லேருந்து ஓட்டு மொத்தமே 4% ஓட்டு தான் வச்சுருக்காரு அவர். அதில் அவருக்கு போட்டியாக இவர் வராருங்கிற மாதிரியெல்லாம் கட்டமைச்சு விட்டாங்க. அவர் தனியாக ஒரு இதை வரணும்னு நினைக்கிறார். பயங்கரமான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இவ வந்து எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, மக்கள் விரும்பலை. அதே சமயத்தில் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் கூட என்கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் பேசினாங்க. 160 சீட்டு கிடைக்குங்க திமுக கூட்டணிக்கு அப்படின்னாங்க. சாலிடாக சொன்னாங்க. ஒரு பெரிய பத்திரிகை, தமிழகத்தில் உள்ள ஒரு முன்னணி பத்திரிகையில் உள்ளவங்க சொன்னதை என்கிட்ட அப்படியே பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்க பத்திரிகை மூலமாக கிடைச்ச தகவலெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி ஜோசப் விஜய் வெற்றி பெற்றார். ஏன் அப்படின்னா இப்போ வேண்டான்னு நினைக்கிறாங்க. திமுக வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். அதாவது குறிப்பாக 2 கட்சின்னு பேரை சொல்கிறத விட எடப்பாடி பழனிசாமியும் வேண்டாம், மு க ஸ்டாலினும் வேண்டாம், புதுசாக ஒருத்தர் வேணும். புதுசாக நிற்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ஆள் இவர் தான் நிற்கிறார். சீமான் நிற்கிறாரு, நின்னார். ஆனால் அவரை வந்து ஏற்கனவே பல தடவை ஓட்டு போகுது, அது வேலைக்காவது விளங்காதுன்னு விட்டாங்க. சரி, இப்போ நிற்கிறது திடீர்னு வந்தது விஜய். இப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுது. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம்னா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போடுவோம், ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மையான காரணம். அவருக்கு ரசிகர்கள் இருந்தது ஒரு காரணம். ரசிகர் இல்லை ஒன்றும் கிடையாது. ரசிகர்கள் அது மூலமாக வந்தது, சோசியல் மீடியா மூலமாக பரப்புனது, பேரன்லாம் தாத்தா கிட்ட சொல்லி ஓட்டு போட வச்சதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருந்தாலும், பேரன் சொல்கிறத அப்படியே கேட்டு ஓட்டு போடுவாங்களே எல்லாரும், அப்படி கிடையாதுல்ல, அதை பரப்புனாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தாத்தாவுக்கும் ஒரு இது இருந்தில்ல, இவ்வளோ வருஷமாக நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், என்ன 5 வருஷமாக திமுகவும் இருந்து எல்லாம் மண்ணிலேருந்து கல்லிலேருந்து எல்லாம் கேரளாவுக்கு கொண்டு போகிறது தான் செய்துட்டு இருந்தாங்க. நல்லாட்சிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ண, மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்ததை தவிர வேறு என்ன செய்தாங்க? எந்த துறையில் கேட்டாலும் பட்டுன்னு அவர் பதில் சொல்லிகிட்டே போகிறாரு, கரெக்டாகவும் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காமராஜரை ஏற்றுக்கொண்டவங்க அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகள் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதா அந்த அம்மாவை ஏத்துக்கிட்டவங்க அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ தமிழக அரசியல் இதுதானே மாறும். ஆளுங்கட்சி அவரு, அடுத்து அண்ணாமலை தான்.
அதனால் தமிழக அரசியல் வந்து ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, அதான் களம். கண்டிப்பா சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.